ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது கடவுள் அருள் வலைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 31/10/2022 ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் உத்திராடம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால், காலை 11:10 வரை ரிஷபம் ராசி நேயர்களுக்கும், அதன் பின்னே மிதுனம் ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. ஆக முடிந்தவரையிலும் இந்த 2 ராசி நேயர்களும் முக்கியமான காரியங்கள், தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப அமைப்புகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வின் மிக முக்கியமான காரியங்கள் ஏதேனும் இன்றைய தினம் செய்வதாக இருந்தால் சற்று அதனை ஒற்றி வைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பான அமைப்பு. நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை நடத்தப் போகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் யார் என பார்த்தால், சூரிய பகவான் துலா ராசியில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த சூரிய பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலாபலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வணிசை கரணம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த வணிசை கரணம். பொருளாதார ரீதியாக இந்த வணிசை கரணம் லக்ஷ்மி தாயாரினுடைய பூஜை செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான கரணம்னு உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய நாள் லக்ஷ்மி தாயாரினுடைய பூஜையை செய்வதற்கு நெய் தீபம் ஏற்றி வீட்டில் இருக்கின்ற லக்ஷ்மி தேவிகள் அந்த வேங்கடவனின் இல்லாளினை வணங்கி பொருளாதாரத்தை வீட்டில் ஒரு பொருளாதார அதிர்வுகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது. லக்ஷ்மி தாயார் பூஜை செய்வதற்கான நேரம் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி. ஆக மாலை ஈவினிங் டைமில் 6 to 7 PM அந்த நேரத்தில் லக்ஷ்மி தாயாரினுடைய பூஜையை செய்து வீட்டில் இருக்கின்ற பெண்கள் வழிபாடு செய்யுங்கள். நல்ல மேன்மை ஏற்படும். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷத்தை பொறுத்தவரையிலும் ஊர் மக்கள்கிட்ட செல்வாக்கு, தொழில் செய்கிற இடத்துல வாடிக்கையாளர்கிட்ட நல்ல பெயர், இதனை பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். நீங்கள் யாருங்கிறது வெளியில் தெரியுங்க. வெளி வட்டாரத்திற்கு ஒரு பாப்புலாரிட்டியை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு உன்னதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. கணவன் மனைவிக்கிடையில் சின்ன சின்ன ஈகோ மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் தலை தூக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானது. மற்றபடி இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாகவும் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை முன்வைப்பது மாதிரியான நாள். ஆனால் அந்த முதலீடுகளை முழுமையாக உங்கள் கையிலிருந்து வைக்காமல் கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்கி வைப்பீர்கள். ஆக பெரிய கடன் சுமைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டியதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த தினத்தினை பொறுத்தவரை சகல அமைப்புகளிலும் இது நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாளா என்று கேட்டால் நிச்சயமாக வேலை வியாபாரத்தில் ஒரு நல்ல தனித்துவத்தை கொடுக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல உத்தியோகத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களையும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கடன் வாங்கி பொருட்சேர்க்கைகள் செய்வதற்கான நாளாக இருப்பதனால் முடிந்தவரையிலும் குறைந்த அளவு கடன் வாங்குவது நல்லது. வாழ்த்துக்கள். மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாளாகவும் உங்கள் குழந்தைகளை நினைத்து மகிழ்ச்சி பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கலைத்துறையினருக்கு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது. பிடித்த விஷயங்களுக்காக முயற்சி செய்கிறது, பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வர்றதுன்னு சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வது மாதிரியான பயண நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வருமானம் கணிசமான முறையில் உயர்ந்த வண்ணம் காணப்படுகின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. மன மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கொடுத்த வாக்கினை காப்பீர்கள். இல்லத்து அரசுகளை பொறுத்தவரையிலும் உயர்தர செலவுகளை செய்யக்கூடிய, அதாவது விலை மதிப்பு மிக்க பொருட்களை வீட்டிற்காக வாங்குகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு ஆபரண சேர்க்கைகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் இது மிக மிக மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும்
இன்றைய நாள் கலைத்துறையில் முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்திருந்த இடங்களிலிருந்து பொருளாதார உதவியோ அல்லது மாரல் சப்போர்ட்டோ ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பார்த்த உதவிகளை பெற்று கொடுக்கின்ற அற்புத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இன்றைய நாளினை பொறுத்தவரையிலே சில உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியினை பார்க்க வேண்டும். நீண்ட நாட்களாக பூர்வீகம் சார்ந்த ஏதேனும் சொத்துக்களை விற்பதற்கான முயற்சிதனில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த முயற்சிகளை நன்முறையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தாராளமாக விற்பதற்கான வழிவகைகள் கிடைக்கும், முயற்சிக்கலாம். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் வருமானம் ஓரளவு அதிகரிக்கின்ற நாள். வெளியிட பயணங்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது. வெளியிட பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு சிறு சிறு வருமானங்களை வழங்குவது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கின்ற நாளாகவும் சில விரயங்கள் சற்று அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் வீண் விரயங்களை தவிர்ப்பதில் முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் தொழில் வியாபாரம்னு அத்துணை ஜீவன அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற ஏற்றமான நாளாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தும் நண்பர்களே. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு பெறுகின்ற நாள். வியாபாரங்களில் லாபங்களை பார்க்கின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய ரீதியாக என்ன பின்னடைவுகள் இருந்து வந்ததோ அந்த ஆரோக்கிய பின்னடைவுகளெல்லாம் விலகுவது மாதிரியான ஒரு உன்னதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அந்த வகையில் இந்த நாள் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற பொருளாதார மேன்மைகளை வழங்குகின்ற நாள். வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த தினம் வேலை தொழில் வியாபார ரீதியாக இடமாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றங்களை கொடுக்கின்ற நாள். தொழில் நிமித்தமாக சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்வதற்கான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிர்வாக செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதை கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் வெளியூர் பயணங்கள் வெளிமாநில பயணங்கள்னு எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பயணங்கள் மூலமாக சில நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் லாபங்கள் சற்று அதிக அளவில் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பெயர் புகழ் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற மிக சிறப்பானது ஒரு நல்ல நாள் நண்பர்களை. எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை ஈட்டுவீர்கள் அப்படிங்கிறதுல எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மை தான். ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். தொழில் சார்ந்து லாபங்களை ஈட்டுகின்ற நாள். கடன் தொந்தரவு குறைகின்ற நாள். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் நிறைவு பெற்று ஏதேனும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேருகின்ற உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் இருந்தாலும் சிறு சிறு மன அழுத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய திறமையை நிலைநாட்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பலர் முன்பாக உயரதிகாரிகள் பாராட்டப்படுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அந்த வகையில் இந்த நாள் நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு போட்டுட்டு அப்புறம் முழிக்கிறது வேண்டாம். ஆக அன்பு நண்பர்களே, சின்ன சின்ன முதலீடுகளை போட்டு உழைப்பை அதிகப்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நன்மைகளும் சில மேன்மையான விஷயங்களும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தகப்பனாரினுடைய அந்த வகையில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாகவும் தகப்பனார் வழியிலிருந்து சிறு லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். உத்தியோகத்தில் அனைவராலும் பாராட்டுதல்களை பெறுகின்ற நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் உங்களுடைய பெயரும் புகழும் முன்னேற்றம் அடையும். உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. எதை எடுத்தாலும் அதில் சின்ன சின்ன தடங்கல்களையும் ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகளையும் வழங்குவது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது.
தொழில் சார்ந்து புதிய பெரிய முதலீடுகள் எதையும் முன்வைப்பதனை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு கவனம் தேவை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.